Hi friends, ஒரு super interesting vlog உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த டாப்ஸ் கலெக்ஷன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ வந்து அமேசானில் 50 to 80% வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு. இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம். மோஸ்ட்லி இதோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா 299, 350 அந்த ரேஞ்ச்லேயே ரொம்ப அழகான டாப்ஸ் கலெக்ஷன்னு. இது வந்து நான் ஒரு ஜீனோட பேர பண்ணியிருக்கேன். ஒரு ஒயிட் கலர் ஜீனோட வந்து பேர பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் வந்து ஜீன்லாம் ட்ரை பண்ணப்போ நிறைய பேர் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ஹை ரைஸ்டு ஜீன்ஸ் வந்து ட்ரை பண்ண சொல்லி, ஹை வேஸ்ட் ஜீன் அந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்லி. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹை வேஸ்ட் ஜீன் தான் இது. அண்டு ஒரு ஸ்கின் டச் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சாஃப்ட் அண்ட் எலாஸ்டிக், ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ரொம்ப திக்கான அந்த மாதிரிலாம் இருக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸிங்கில் இருக்குது. அண்ட் குவாலிட்டி செமையாக இருந்தது. அண்ட் இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். இதில் சைஸஸ் வந்து எல்லாருமே அவைலபிள் இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி ஸ்கர்ட்டோட ட்ரை பண்ணுவேன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சில டாப்ஸ் வந்து ஜீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் அவுட்டிங்லாம் போகும்போது போட்டுட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட பிராண்ட் வந்து ஃப்ரம் மேக்ஸ் பிராண்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். சில டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கலர் கூட டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அரௌண்ட் ஒரு 250, 299 அந்த ரேஞ்சஸ்லேயே வந்தது. அதில் ஒன் கைண்ட் ஆஃப் டாப் தான் இது. இதுவுமே உங்களுக்கு 300 பிலோ தான். இந்த டாப்புமே எல்லாமே வந்து கலர் லாக்கோடு வருது அப்படின்னு தான் டேக்கில் கொடுத்துருந்தாங்க. லெட்ஸி இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதெல்லாம் வாஷ் பண்ணேன். பட் எனக்கு கலர்லாம் போகல. ஸோ மோஸ்ட்லி நல்ல ட்ரஸ்டட் பிராண்ட் அப்படின்றதுனால தான் இது ட்ரை பண்ணேன். இதுவுமே நான் உங்களுக்கு வந்து ஒயிட் ஜீனோட தான் பேர் பண்ணி காமிக்கிறேன். பட் இது வந்து வெளியில் போட்டுட்டு போகிறத விட நம்ம வந்து வீட்டில் டெய்லி வேர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபிட்டிங் இப்படி தான் வந்தது. அண்ட் உங்களுக்கு லென்த்துமே இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும் நீட்டாக. நான் வந்து இப்போது எல்லா சைஸுமே வந்து எம் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே இருந்தது. மெட்டீரியல் ரொம்ப சூப்பரான ஒரு காட்டன் மெட்டீரியல். சம்மருக்குலாம் வந்து நல்ல டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நெக்கு ஒர்க்கு தான். ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. ஒரு மாதிரி கிளிட்டரி ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டாப் இது அவுட்டிங் போகிறதுக்காக எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து இப்போ ஒகேஷனுக்காக வந்து வெளியில் போகிறோம். அப்போ வந்து போடலான்னு சொல்லி இதை மாதிரி ஆக்சுவலாக 5 கலர் எடுத்தேன். இதில் நான் ஒரு கலர் தான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து நிறைய கலர், நிறைய டிசைன்ஸ் இருந்தது. நான் வந்து 5 கலர் எடுத்திருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த டாப்பு. ஒரு மாதிரி அக்கோபா ஒர்க்கில் ஜார்ஜெட்டில் வந்திருக்கும். இது வந்து நீங்கள் லாங் ஸ்கர்ட்டுக்கும் போடலாம். ஜீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3/4 ஜீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு டாப் ஜார்ஜெட் மெட்டீரியலில். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் போட முடியாது. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஹை நெக் பேட்டர்ன் தான் இது. ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைனு, எலாஸ்டிக்கில் டைப்பில் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு அந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா டாப் போர்ஷன் ஃபுல்லாக கீழே வந்து ஃப்ரில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ரொட்டேட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே மூவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஸ்டொமக்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, தெரியக்கூடாது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தது. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் காட்டும். ஆக்சுவலாக இந்த சம்மருக்கு வந்து பெஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன்ஸு, சுடி கலெக்ஷன்ஸ், வாட் எவர் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து காட்டன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். காட்டனுக்கு அடுத்து இந்த மெட்டீரியல் வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ரொம்ப ஸ்வெட் ஆகிற அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சஃபகேஷனாகவும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக ஒரு நைட் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி வந்து நைட் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சர் போடுவேன். பட் ரீசன்ட் டைம் வந்து நிறைய டேன் ஆனதுனால இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஜென்ரலாக நான் வந்து ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணுவேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே ஸ்பான்சர்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் அப்படி நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருந்தீங்க. நான் நிறைய பேருக்கும் பர்சனலாக மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன். ஹேருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காகலாம் சில இது ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர்காய், அப்புறம் நாட் ஹேபிட்டோட ஹேர் ஷாம்பூ, ஹைபிஸ்கஸ் ஹேர் ஷாம்பூலாம் யூஸ் பண்ணேன். லாஸ்ட் வீடியோலேயும் அந்த ப்ராடக்ட் நான் லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். ஃபேஸுக்கு வந்து நான் மோஸ்ட்லி ப்ளம் வந்து எனக்கு ரொம்ப சூட் ஆகும். ஸோ நான் அதில் வந்து ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல அந்த பிராண்டு. அதுலேயே வந்து நைட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து வாசலின் ஒரு நிவியா இருக்கு இல்லையா, அது வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஜென்ரலாக என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப பயங்கரமான ட்ரை ஸ்கின். ஸோ இப்போ வந்து நைட் ரிப்பேர் க்ரீன் டீயோட ரெனியூட் கிளாரிட்டி நைட் ரிப்பேர் ஜெல் வந்து ட்ரை பண்ணிடுறேன்.
இது உண்மையாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சமாக ஏதாவது வந்து உங்களுக்கு ஹை பிக்மெண்டட் டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்னி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து பெருசாக ஆக்னி இல்லை. அங்கங்கே வந்து டார்க் பிக்மெண்டேஷன் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். எனக்கு ரொம்ப பெருசாலாம் வராது. ஏன்னா ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கையில் தான் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும். பட் ஃபேஸில் வந்து அந்தளவுக்கு ட்ரை இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். பட் டார்க் பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உண்மையாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இது நான் வந்து ஒரு 10 டேஸை தான் ஃபாலோ பண்ணுறேன். பட் அதுலேயே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் வந்து திருப்பியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் தெரியும் மார்னிங்கே. அண்ட் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது சாக்லேட் ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக சூப்பராக வந்துச்சு. ஏன்னா சம்மர் டைமில் கிட்ஸோட ஏதாவது பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் இதில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த ப்ரௌனி வந்து பண்ணது என்னோடய டாட்டர் தான். நான் சொல்ல அழகாக பண்ணால் சூப்பராக இருந்தது. நான் வந்து இதில் வால்நட் அண்ட் பாதாம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரௌனிக்கு வந்து என்ன ஆட் பண்ணுவோமோ நான் வந்து இதில் தான் பண்ணேன், மைதாவில் தான் பண்ணியிருந்தேன். அண்டு எக்கு ஆட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸு, கொக்கோ பவுடர், அப்புறம் டார்க் சாக்லேட் வித் பட்டர் அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து ஆல்ரெடி லட்சு போட்டிக்கில் வந்து ரீலாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். செம்மையாக வந்துச்சு. இது வந்து ஜென்ரலாக நான் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஓவன் வந்து ஆல்ரெடி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து 180 டிகிரியில் வச்சு 25 மினிட்ஸ் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்தேன். 20 to 25 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே அவசியம் கிடையாது ப்ரௌனிஸ்க்கெல்லாம். செம்மையாக வந்தது. நான் வந்து எனக்கு அந்த கேக் டென் பார்த்திங்கன்னா ரவுண்ட் டென் தான் வச்சுருந்தேன் கரண்ட்லி. ஸோ அதனால் வந்து எனக்கு ரவுண்டாக வேணும், எனக்கு பசங்களாம் வந்து க்யூபாக வேணும் அப்படின்னாங்க. க்யூபா இல்லைனா வந்து எனக்கு வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயர் பீசஸ் மாதிரி பண்ணி கொடுங்கன்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறேன், என்ன ஷேப் வருதுன்னு பார்ப்போன்னு. பட் உண்மையாகவே டேஸ்ட்டு மட்டும் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 hours 3 hours வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் நைட்டு தான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். க்ரன்ச்சியாக சூப்பராக வந்துருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.